வணக்கம். அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்முடைய அடவியில் இன்றைக்கி கொஞ்சம் தாமரை கிழங்குகளும் அல்லியும் விற்பனைக்கு இருக்குது. அது தவிர ஒரு சில செடிகளும் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில தகவல்கள் உங்கள் கூட நான் பரிமாறிக்கணும். இந்த அழகான அல்லியும் நித்திய கல்யாணி போன்ற மலர்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே என்ன விஷயம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத கேளுங்க. செடி எப்படி வாங்கணுங்கிறத பற்றின பதிவு தான் இந்த இடத்துல நான் சொல்லிகிட்டு இருக்கிறது. இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சவங்க இதை தவிர்த்துட்டு 2 நிமிடத்துக்கு அப்புறம் இந்த காணொளி பார்த்துக்கோங்க. இந்த காணொளி பதிவில் நீங்கள் பார்க்கக்கூடிய அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய நான் விற்பனைக்கு சொல்லியிருக்கக்கூடிய எந்த செடியாக இருந்தாலும் அந்த செடியை பற்றின விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய இந்த வாட்ஸ்அப் எண் திரையில் தெரியுது பாருங்கள். இதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவுக்கும் கூப்பிடுறத தவிர்த்துடுங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் நம்ம பேசிக்கிற இந்த உரையாடல்கள் இருக்கும் பொழுது அது நம்மளுக்கு ஒரு பதிவாக ரெக்கார்டாகவும் இருக்கும். உங்களுடைய முகவரியில் அங்கேயே இருக்கும். நான் வேணுங்கும் போது டக்குன்னு அதிலேருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபோனில் பேசினா நான் எதுலையாவது எழுதி வச்சா கொண்டா எங்கே நான் வச்சேன் அப்படிங்கிறத தேடுற மாதிரி இருக்கும். இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் வாட்ஸ்அப்பில் வாங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு வேண்டுங்கிற செடியை தேர்ந்தெடுத்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள். பணம் நீங்கள் ஜிபே மூலமாக செலுத்த வேண்டியிருக்கும். ஜிபே அல்லது ஃபோன்பே இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நான் செடி அனுப்புகிறேன் அப்படின்னா அது ப்ரொஃபஷ்னல் கொரியரில் தான் அனுப்புவேன். உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் கொரியர் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பி தருவேன். எனக்கு எஸ்டி அண்ட் டிடிடிசி இது ரெண்டுமே ரொம்ப தொலைவில் உள்ளது. ஒரு குறிப்பிட்ட எடை அளவு வரைக்கும் அஞ்சல் செலவு 65 ரூபாய் நீங்கள் தனியாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒருவேளை நீங்கள் எங்கள்கிட்டேருந்து வாங்கக்கூடிய செடியின் எடை குறைந்த அளவை காட்டிலும் அதிகமாக இருந்தது அப்படின்னா கூடுதலான அஞ்சல் செலவும் நீங்கள் தான் ஏற்றுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் செடிக்கான பணம் செலுத்திய பின்னாடி உங்களுக்கு 2-3 நாளைக்குள்ளார செடி என் கையிலேருந்து கிளம்பிடும். ஒருவேளை நீங்கள் பணம் செலுத்தி அது வார கடைசியாக இருந்ததுன்னா மறுவாரம் திங்கள் அல்லது செவ்வாயில் தான் செடியை அனுப்புவேன். வார தொடக்கத்தில் செடியை நான் என் வீட்டிலேருந்து அனுப்புனா தான் உங்களுக்கு வார கடைசிக்குள்ளாரையே கையில் கிடச்சிரும். இல்லைன்னா அஞ்சல் அலுவலகத்திலேயே அது தங்கிடும் ஒரு நாள். நம்ம அகிலாவோட மொட்டு பாருங்கள். காலையில் இப்போ மணி 7:15 இருக்கும். என்ன அழகாக அது மேலே கதிரொளி படுதுன்னு பாருங்கள். இந்த காலை கதிரொளி பூவினுடைய இதழில் ஊடுருவும் பொழுது பார்க்கவே அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மொட்டு அழகாக வெடித்து வந்ததுனால இந்த மாதிரி நம்மளே கையால் திறந்து விட்டுட்டு இந்த அழகை ரசிக்கலாம். ஒருவேளை அந்த மொட்டு வெடிக்கலை அப்படின்னா திறக்காதீங்க, பூ பாழாயிடும். குடமுல்லை பாருங்கள். நேற்று இங்கே நடக்கும்போது கொஞ்சோண்டு தட்டிட்டேன், அது சாஞ்சிருச்சு. அப்படியே இப்போது கிழங்குகள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் முதல்ல பார்க்கக்கூடியது அமெரி பியோனியோடைய கிழங்குகள். இது பவுல் லோட்டஸ், நல்ல குட்டி குட்டியாக ரோஸ் நிறத்தில் பூக்கள் தரக்கூடிய ஒரு பவுல் லோட்டஸ் தொட்டி தாமரை. இது முதல் கிழங்கு நீங்கள் பார்த்தீங்கல்ல, அது 180 ரூபாய் ஆகும். இது தனியாக உடஞ்சிருச்சு. ஆனாலும் இது நம்ம வைக்கலாம், ஒன்றும் ஆகாது. இதில் ஒரு 5-6 இடத்துல முளப்பு இருக்குது. இதனுடைய விலையும் 180 ரூபாய். அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுவும் 180 ரூபாய். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது வைகான்னு சொல்லக்கூடிய நல்ல வெள்ளையாக பூக்கக்கூடிய தாமரையின் கிழங்குகள். இது எவ்வளோ நீளமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். நிறைய இடத்துல கணு இருக்குது, எல்லாமே முளைச்சி வந்திருக்கு. இந்த கிழங்குகளின் விலை 320 ரூபாய் வரும். எல்லாமே பெரிய கிழங்கு. மொத்தம் 5 கிழங்கு இருக்குது. எந்த தாமரைலாம் சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. இயற்கையில் உண்டான அனைத்துமே இறைவன் படைத்தது தான். அதனால் எல்லா தாமரையும் எந்த சாமிக்கு வேணாலும் வைக்கலாம். ஒத்தை அடுக்கு தாமரை இருக்குது பாருங்கள். அதனுடைய இயற்கை அழகை நம்ம ரசிக்க முடியும். அதை பறித்து சாமிக்கு வைக்க முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது தன்னால் இயற்கையாக அதுவாக மலர்ந்தால் தான் உண்டு. அதுவாக வெடித்தாலும் நம்ம அதை விரித்து விட்டோம்னா அதனுடைய அழகு வராது, கிடைக்காது. இதுவே இந்த மாதிரி அடுக்கு தாமரைகளில் நம்ம கொஞ்சம் வெடித்ததுக்கப்புறம் விரித்து விட்டாலும் ரொம்ப அழகாக மலர்ந்து கிடைக்கும். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது கோல்டு ஆப்பிள்னு சொல்லக்கூடிய ஒரு மஞ்சள் தாமரை கிழங்கு.
இது பந்து மாதிரி அழகாக இருக்கும். இந்த பூ கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்கும், ஆனால் மஞ்சள் நிறத்தில் ரொம்ப அழகாக இருக்கும், எல்லோ பியோனி போலவே. இதனுடைய விலை 250 ரூபாய். இங்கே ஒரு கிழங்கு இருக்குது பாருங்கள், இதோட விலை 120 ரூபாய். வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்து பார்க்குறது ஜாப்பனீஸ் ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு லேசான ஒரு ஆரஞ்சு நிறம் கலந்த அழகான தாமரையின் கிழங்கு தான் இது. இதனுடைய விலை 180 ரூபாய் வரும். வேணுங்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்னொரு கிழங்கும் இருக்குது, இது கொஞ்சம் பெரிய கிழங்காகவே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கிழங்கின் விலை 250 ரூபாய் ஆகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நல்ல அழகான ஒரு ரோஸ் நிறத்தில் பந்து போல் பெரிய பெரிய பூக்கள் பூக்கக்கூடிய கர்ணா தாமரையின் கிழங்கு தான் இது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த கிழங்கின் விலை 350 ரூபாய் ஆகும். இதில் ஒரே ஒரு கிழங்கு மட்டும்தான் இருக்குது. அடுத்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது லியாங்லி அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோ பவுல் லோட்டஸ். ரொம்ப குட்டி குட்டி கிண்ணத்தில் கூட இதை வச்சு வளர்க்கலாம். நல்ல பிங்க் நிறத்தில் நிறைய குட்டி தாமரை பூக்கள் தரக்கூடிய மைக்ரோ பவுல் லோட்டஸ். இதனுடைய விலை 350. அடுத்து பாருங்கள், சாமந்தி பூ போலவே தோற்றம் அளிக்கிறதுல அழகான தாவி கண்ணில் நல்ல பெரிய பூவாக இன்றைக்கி பூத்துருக்கு. இந்த கருவியின் முழு அளவுக்கும் அந்த பூ தான் நிறைஞ்சி இருக்குது. நல்ல பெரிய பூவாக இன்றைக்கி பூத்துருக்கு, நல்ல மனம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கொடி சம்பங்கியின் கன்றுகள். இது ஒரு 3 இருக்குது, விற்பனைக்கு தான் இருக்குது. வேணுங்கிறவங்க கேளுங்க. அடுத்தது பாருங்கள், சரோஜா அல்லி. இதனுடைய 2 கிழங்கு, ஆனால் இது ஏற்கனவே 2 பேர் பணம் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு அனுப்புறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பாருங்கள், நம்மளுடைய கீழார்கோ. தினமும் பூக்கள் தரக்கூடியது, நல்ல வாசமாக இருக்கக்கூடியது, மனசுக்கு ரொம்ப சுகந்த ஒரு உணர்வை தரக்கூடிய ஒரு அல்லி இது. புதுசாக அள்ளி வச்சு பழகணும்னு நினைக்கிறவங்க இந்த வகையில் வாங்கி வைக்கலாம். இதில் ஒரு 6 செடி இருக்குது. இது தவிரவும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது பீச் கலராடோ அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லியின் கிழங்குகள் நல்லா கொஞ்சம் வளர்ந்த செடியாகவே இருக்குது, அதுவும் விற்பனைக்கு இருக்குது. அடுத்ததாக நம்மக்கிட்ட நீங்கள் கீழே பார்த்தீங்கல்ல, அந்த பீச் நிறத்தில் உள்ள நித்திய கல்யாணியும் சிவப்பு நிறத்தில் வெள்ளை குத்தி வச்ச மாதிரி உள்ள நித்திய கல்யாணியும் விற்பனைக்கு இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அல்லி தாமரைலாம் மாடியில் வச்சு வளர்க்கும் பொழுது காக்கை என்ன செய்யும், வெளியில் எங்கேயாவது எதையாவது சாப்பிட்டு கொண்டு வந்து இந்த தண்ணியில் போட்டுடும், அல்லது அதை சாப்பிட்டுட்டு அந்த வாயோட தண்ணியில் வாய் வைக்கும். அந்த மாதிரி வைக்கும் பொழுது தண்ணி 2 நாளில் பிசு பிசுன்னு கொழன்னு மாறிடும். அதை தடுக்கிறதுக்காக இந்த வலையை நாங்கள் போடுறதுக்கான ஆயத்தம் செஞ்சிட்ருக்கோம். இந்த வலையும் விற்பனைக்கு இருக்குது. மீட்டர் 60 ரூபா மட்டுமே. வேணுங்கிறவங்க கேளுங்க. இதனுடைய நீள அகலம் வாட்ஸ்அப்பில் நான் சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு நம்மளுடைய தோட்டத்தை பார்க்கலான்னு வந்து நின்னா பந்து போல் உருண்டு திரண்டு கொத்து கொத்தாக பூத்து நிற்கிற இந்த பூக்களை பார்க்கும்போது நம்மளுடைய கண்களும் பூத்து நிற்கும். இந்த அழகான டேபிள் ரோஸும் விற்பனைக்கு இருக்குது. சிண்ட்ரெல்லாலையும் ஒரு 7 நிறம் நம்ம கையில் இருக்குது, அதுவும் விற்பனைக்கு இருக்குது. கட்டிங்ஸ் நம்ம அனுப்பி வைப்போம். வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். இந்த பதிவில் நீங்கள் பார்த்த எந்த பூச்செடி உங்களுக்கு வேணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த பதிவு பிடிச்சவங்க மறக்காமல் ஒரு விருப்பம் கொடுத்துருங்க. நம்முடைய அலைவரிசையை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திடுங்க. இயற்கையோடு இணைந்திருப்போம். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.